அன்பான தேவஜனங்களுக்கு மேய்ப்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தின் நல்வாழ்த்துகள். இன்றைய செய்தியிலே நான் நம்பியிருக்கும் தேவனை மறுதலிக்கக்கூடிய தருணங்கள் என்ன அடிக்கடி வருவதுண்டு. அது எப்படிப்பட்ட தருணங்களில் நாம் தேவனை மறுதலிக்கிறதுக்காக உந்தப்படுகிறோம் என்பதை பற்றியதுதான். சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் பொழுது விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும் விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் தேவ மனிதர்களும் அதே சூழ்நிலைகள் எதிர்மறையாக மாறும் பொழுது சில விசுவாசிகளும் ஊழியக்காரர்களும் தேவ மனிதர்கள் கூட கர்த்தரின் மேல் உள்ள விசுவாசத்திலிருந்து பின்மாறி போகிறதாக நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த சூழ்நிலை மாற்றத்திற்கு அநேக காரணங்கள் இருந்தாலும் சில முக்கியமான காரணங்களை பற்றி மட்டுமே இந்த செய்தியில் நாம் தியானிக்க போகிறோம். இந்த செய்தியில் இதை பற்றி நாம் தியானிப்பதற்காக காரணங்கள் என்னவென்றால், தேவ பிள்ளைகளோ தேவனை விசுவாசிப்பவர்களோ ஏதோ ஒரு காரியங்கள் நடந்து விடும் பொழுது நாம் அதிலிருந்து தேவனை விசுவாசத்திலிருந்து நாம் பிரியக்கூடாது. விசுவாசத்திலிருந்து நாம் அவரை பற்றி விசுவாசத்தை விட்டுவிடக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக சில சம்பவங்களை சொல்லி அதிலிருந்து நாம் விசுவாசத்தில் நிலையாக நிற்க வேண்டும், விசுவாசத்தில் இருந்து பின்மாறி போய்விடக்கூடாது என்பதை வலியுறுத்துவதாக இந்த செய்தியில் பார்க்க போகிறோம். இந்த செய்தியில் நாம் பேசப்படும் காரணங்கள் என்னென்ன காரணங்கள் என்பதை முதலில் பார்க்கலாம். மாமிச இச்சைகளினால் ஈர்க்கப்பட்டு தேவனோட அறிவுரைகள் கட்டளைகளை உதாசீனம் செய்து தேவனை அல்லது மறுதலிப்பது. மாமிச இச்சைகளினால் ஈர்க்கப்பட்டு தேவனுடைய அறிவுரை கட்டளைகளை உதாசீனம் செய்து தேவனை மறுதலிப்பது. இரண்டாவதாக, கர்த்தர் வாக்கு தவறிவிட்டார் என்ற தவறான புரிதலினால் தேவனை மறுதலிப்பது. கர்த்தரை நம்பி ஏமாற்றப்பட்டு விட்டோம் என்று தவறான ஒரு முடிவினால் தேவனை மறுதலிப்பது. பொருளின் மேலுள்ள பற்றுதலினால் தேவனை புறக்கணித்தல். கற்பம் தேவனால் அடைக்கப்பட்டது, நான் மலடியாக இருக்க விட்டுவிடும் போல் இருக்கிறது என்ற தவறான ஒரு புரிதலினால் நாம் தேவனை விட்டு பிரிந்து போகிறோம். இவை ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு உதாரணங்களையும் சொல்லி இந்த மாதிரியான காரணங்கள் இல்லாமல் கூட ஒரு சில காரணங்கள் இருக்கலாம். இவைகள் வேதத்திலே பிரதானமாக சொல்லப்பட்டிருக்கக்கூடிய காரியங்கள். முதலாவதாக, தேவனுக்கு பிரியமானவனாக நடந்து அநேக ஆசீர்வாதங்களை பெற்ற சாலோமன் ராஜா தன்னுடைய மாமிச இச்சையினாலும் உலக பொருள்களின் மேலிருந்த பற்றினாலும் தேவனுடைய அறிவுரைகளையும் கட்டளைகளையும் உதாசீனப்படுத்தினான். முதலாவது பாயிண்டிற்கு வருகிறோம். மாமிச இச்சைகளினால் ஈர்க்கப்பட்டு தேவனை விட்டு மறுதலித்து போனவர்கள். அந்த பட்டியலில் முதலாவதாக சாலோமனை பார்க்கிறோம். இஸ்ரவேலின் ராஜாக்களை பற்றி கர்த்தரின் கட்டளைகள் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனிடம் எங்களுக்கு மற்றவர்களைப் போல ராஜாக்கள் நியாயாதிபதிகள் ஆண்டு கொண்டிருந்தார்கள், அதன் பிறகு எங்களுக்கு ராஜாக்கள் வேண்டும் என்று கேட்டார்கள். இதை முன்னிறுத்தி தேவன் அதாவது ராஜாவாக ஒருவன் வர வேண்டுமானால் அதற்குள்ள முன்னறிவிப்புகள், அதற்குள்ள தகுதிகள் என்ன என்பதை தேவனே சொன்னார். அதை உபாகமம் 17:14-17 வரை வாசிப்பீர்களே ஆனால், உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்தில் நீ போய் சேர்ந்து அதை சுதந்தரித்துக் கொண்டு அதில் குடியேறின பின் நீ என்னை சுற்றிலும் இருக்கிற சகல ஜாதிகளையும் போல நானும் எனக்கு ஒரு ராஜாவை ஏற்படுத்த வேண்டும் என்பாயானால்
உன் தேவனாகிய கர்த்தர் தெரிந்து கொள்பவனையே உனக்கு ராஜாவாக வைக்க கடவாய். உன் சகோதரருக்குள் இருக்கிற ஒருவனையே உன்மேல் ராஜாவாக ஏற்படுத்த கடவாய். உன் சகோதரன் அல்லாத அந்நியனை ராஜாவாக ஏற்படுத்த கூடாது. அவன் அநேக குதிரைகளை சம்பாதியாமலும் அநேக குதிரைகளை தனக்கு சம்பாதிக்கும்படிக்கு ஜனங்களை திரும்ப எகிப்திற்கு போக பண்ணாமலும் இருக்க கடவன். இனி அந்த வழியாய் நீங்கள் திரும்பி போக வேண்டாம் என்று கர்த்தர் உங்களுக்கு சொல்லி இருக்கிறாரே. அவன் இருதயம் பின்வாங்கி போகாதபடி அவன் அநேகம் ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ணவும் வேண்டாம். இங்கு கர்த்தர் தெரிந்து கொள்ளப்படுகிறவனையே நீங்கள் ராஜாவாக்கணும். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்கள் மனம் போல் ஒரு ராஜாவை தேர்ந்தெடுத்து கொள்ள முடியாது. யார் கர்த்தர் யாரை தேர்ந்தெடுக்கிறாரோ அவர்கள்தான் அவர்களுடைய ராஜாவாக முடியும். இரண்டாவதாக, அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே இருந்தே ஒரு ராஜா தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும். இது அவர் வைத்த கண்டிஷன். அடுத்ததாக, அநேக குதிரைகளை சம்பாதிக்க வேண்டாம். தேவனே ஒரு ராஜாவை ஏற்படுத்துகிறார். அவருக்கு பக்க பலனாக இருக்க போகிறார். அவரே அவருக்காக யுத்தம் பண்ணவும் ஏன்னா அவரே செலக்ட் பண்ணி தெரிந்தெடுத்த ஒரு ராஜாவை அந்த ராஜா அவருடைய கட்டளையின்படி நடப்பானால் அதற்குள்ள எல்லா பாதுகாப்பும் அவரே கொடுப்பார். அப்படி இருக்கும்போது அது அபரீதமான அதிகமான குதிரைகள் தேவையில்லை. விருதை செலவுவது நிறைய குதிரைகளும் நிறைய படைகளும் இருந்தால் அவனை சும்மா இருக்க விடாது. அவன் ஏதாவது பக்கத்து நாடுகளில் போர் செய்வதற்கான எண்ணங்கள் அவன் மேல் வரும். அடுத்ததாக, திரும்ப இந்த குதிரைகளை வாங்குவதற்கு திரும்ப எகிப்திற்கு போகக்கூடாது. எகிப்து தேசத்தில் தான் அந்த சமயங்களில் அதிகமான குதிரைகள் வளர்க்கப்பட்டு விலைக்கு கொடுக்கப்பட்டன. இந்த மாதிரி அதிகமான குதிரைகளை சேர்ப்பதற்காக நீங்கள், அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டு பழையபடியும் எகிப்திற்கு போகக்கூடாது. மிகவும் கஷ்டப்பட்டு மிகவும் அதிகமான துன்பங்களை எல்லாம் சமாளித்து கொண்டு அங்கிருந்து எகிப்திலிருந்து வெளியே வந்திருக்கிறார்கள். திரும்பவும் அந்த பாதையிலே போக எத்தனிக்கக்கூடாது. இனி அதன் பொண்ணு இருதயம் பின்வாங்கி போகாதபடிக்கு அநேக ஸ்திரீகளை கொள்ளக்கூடாது. ராஜா ஒரு ஸ்திரீ தான் வைத்திருக்கலாம். அநேக ஸ்திரீகளை கொள்ளக்கூடாது. அநேக ஸ்திரீகளை படைக்க வேண்டாம். வெள்ளியும் பொன்னும் தனக்கு மிகுதியாய் பெருக பண்ண வேண்டாம். நிறைய பைசா வச்சுருந்தா என்னெல்லாமோ பண்ண சொல்லும். அநேக காரியங்களை அது தேவனுக்கு உகந்ததாக இருக்கலாம், அது இல்லாததாக இருக்கலாம், அவைகளை செய்வதற்கு சொல்லும். அனாவசியமாக பணங்களை, அதாவது பொன் வெள்ளிகளை செலவழிக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஏற்படலாம். ஆகையால் எவ்வளவு தேவையோ அதை மட்டுமே கஜானாவில் வைத்திருக்க வேண்டும். இந்த கட்டளைகள் கொடுக்கப்பட்டது. என்னவெல்லாம் கட்டளை கொடுக்கப்பட்டது? ஒருவன் ராஜாவாக வேண்டுமானால் இஸ்ரவேலிலிருந்து ஆக வேண்டும். அநேக குதிரைகளை வைத்திருக்கக்கூடாது. குதிரைகளை கொல்வதற்காக எகிப்திற்கு திரும்பவும் போகக்கூடாது. அநேக ஸ்திரீகளை ராஜா வைத்திருக்கக்கூடாது. வெள்ளி பொன் போன்றவைகள் தனக்கு தேவைக்கு அதிகமாக தன்னுடன் இருக்கக்கூடாது. இந்த காரியங்கள் சொல்லப்பட்டன. இனி இவைகளெல்லாம் சொல்லப்பட்ட பிறகு அநேக ஸ்திரீகளை படைக்கக்கூடாது, அநேக ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கக்கூடாது தேவன் சொல்லியிருந்தும் தேவனை உதாசீனப்படுத்தி தேவனை விட்டு விலகி போன சாலோமன் ஆரம்பத்திலேயே தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். அவன் சிறுவனாக இருந்தபோதே, அவன் சிறுவனாக இருந்து ராஜாவான பொழுது அவனுக்கு சொப்பனத்தில் தரிசனமாகி அவன் கேட்டவைகளை எல்லாம் அவனுக்கு கொடுத்து அவன் மேல் மிகவும் பிரியமாக இருந்தார். அப்படி பிரியமாக இருந்த அந்த சாலமோனை கொண்டே அதிசயமான ஒரு தேவாலயத்தையும் அவர் எருசலேமிலே கட்டச் செய்தார். இவ்வளவு பாக்கியம் படைத்த அந்த சாலோமன் சில காரியங்களுக்காக, அதாவது அவனுடைய சொந்த விருப்புகளுக்காக தேவன் சொன்ன கட்டளைகளிலிருந்து மாறிப்போனான். கட்டளைகள் என்ன என்பதை இப்பொழுது பார்த்தோம். அவன் எப்படி மாறிப்போனான் என்பதை 1 ராஜாக்கள் புஸ்தகம்
11:1-8 வரை வாசிப்பீர்களேயானால், ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமார்த்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியரும் ஆகிய அந்நிய ஜாதியாரான அநேகம் ஸ்திரீகள் மேல் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோட ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தை போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாயிருக்கவில்லை. சாலமோன் சீதோனியரின் தேவியாகிய அஸ்தரோத்தையும் அம்மோனியரின் அருவருப்பாகிய மில்கோமையும் பின்பற்றினான். சாலமோன் தன் தகப்பனாகிய தாவீதை போல கர்த்தரை பூரணமாய் பின்பற்றாமல் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அப்பொழுது சாலமோன் எருசலேமுக்கு எதிரான மலையிலே மோவாபியரின் அருவருப்பாகிய காமோசுக்கும் அம்மோன் புத்திரரின் அருவருப்பாகிய மோலோகுக்கும் மேடையை கட்டினான். இப்படியே தங்கள் தேவர்களுக்கு தூபம் காட்டி பலியிடுகிற அந்நிய ஜாதியாரான தன் ஸ்திரீகள் எல்லாருக்காகவும் செய்தான். இந்த பகுதியில் அதிகமாக அந்த அநேக ஸ்திரீகளை கொண்டிருக்க வேண்டாம் என்பதை பற்றி தான் அதிகமாக சொல்லப்பட்டிருக்க வேண்டும். கிட்டத்தட்ட எல்லா இனங்களையும் எல்லா ஜாதிகளையும் சேர்ந்த இடங்களில் இருந்தும் அவன் தன் மனைவியை கொண்டிருந்தான். எகிப்து தேசத்திலிருந்தவளை முதலாக மணமுடித்தான். அதன் பிறகு மோவாப் அம்மோனியர். இந்த மோவாப் அம்மோனியர் தேவனுடைய சபையிலே வர தகுதியில்லாதவர்கள் என்று தேவனால் ஒதுக்கப்பட்டவர்கள். அவர்களிலிருந்தும் அந்த பெண்களை தனக்கு மனைவியாக்கி கொண்டான். ஏதோமியர்கள், சீதோனியர், ஏத்தியர் இவைகளெல்லாம் தேவன் இஸ்ரவேலிடம் அந்த கானான் தேசத்திற்கு வந்த பிறகு விரட்டி அடிக்க சொன்ன ஜாதிகள். அவைகளிலிருந்தெல்லாம் இவன் தனக்கு பெண் கொண்டிருந்தான். மொத்தமாக பார்த்தால் நீங்கள் 700 ராஜஸ்திரீகளையும் 300 மறுமனை மாட்டிகளையும் கொண்டிருந்தான் என்று இங்கு போடப்பட்டிருக்கும். அடுத்ததாக சாலோமனுக்கு கர்த்தர் கொடுத்த எச்சரிக்கையும் அதை அவன் உதாசீனப்படுத்தி பாவியாகி போனதையும் நாம் கடைசியில் இதுதான் முடியும். எப்பொழுது நம்ம தேவனுடைய கட்டளையை மீறி தேவன் சொன்னதை உதாசீனப்படுத்தி நடக்கிறோமோ கடைசியில் எதுவாக முடியும், நாம் பாவியாகி போக வேண்டியதும் அதற்குன்ன ஆக்கினைகளை அனுபவிக்க வேண்டிய நிலையும் ஏற்படும். சாலோமனுக்கு தேவன் கர்த்தர் கொடுத்த எச்சரிக்கையும் அவன் உதாசீனப்படுத்தி பாவியாகி போனதும். இது 1 ராஜாக்கள் புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9-11 வாசிப்பீர்களேயானால், ஆகையால் இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சாலமோனுக்கு 2 விசை தரிசனமாகி அந்நிய தேவர்களை பின்பற்ற வேண்டாம் என்று கட்டளையிட்டிருந்தும் அவன் கர்த்தரை விட்டு தன் இருதயத்தை திருப்பி அவர் கற்பித்ததை கை கொள்ளாமற் போனதினால் கர்த்தர் அவன் மேல் கோபமானார். ஆகையால் கர்த்தர் சாலமோனை நோக்கி, நான் உனக்கு கட்டளையிட்ட என் உடன்படிக்கையையும் என் கட்டளைகளையும் நீ கை கொள்ளாமற் போய் இந்த காரியத்தை செய்தபடியினால் ராஜ்யபாரத்தை உன்னிடத்திலிருந்து பிடுங்கி அதை உன் ஊழியக்காரனுக்கு கொடுப்பேன். இனி இந்த சாலோமனுடைய நாம் வாசித்த பகுதியிலிருந்து நமக்கு என்ன தெரிகிறது என்றால், தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டு தேவனால் பிரியப்பட்டவனாக இருக்கக்கூடிய ஒரு மனுஷன் உலக ஆசையினால் அவன் அந்த தேவனுடைய அன்பு, அவனுடைய தேவன் கொடுத்த கட்டளை, தேவன் கொடுத்த எல்லாவற்றையும் விட்டு போய்விடுவதற்கு நேரிடலாம் என்பது நமக்கு வெளிச்சமாகிறது. சாத்தான் இந்த மாதிரி லூஸ் மைண்ட், அதாவது மனதிலே வைராக்கியம் இல்லாதவர்களை பார்த்து தான் அவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுகிறான். சாலோமன் ராஜா
உலகில் உள்ள ஆடம்பர பிரியனாகவும் அவன் பெண்கள் மேல் இச்சை கொண்டவனாகவும் செல்வந்தனாக வாழ வேண்டும் என்ற இந்த ஆசைகள் கொண்டிருந்ததை அவன் பயன்படுத்தி கொண்டான். அப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தவனை தேவனை விட்டு பிரிய செய்தான். இதில் நாம் என்ன நினைவு கொள்ள வேண்டும் என்றால், எது தேவனால் சொல்லப்பட்டிருக்குதோ அதிலிருந்து நாம் விலகக்கூடாது. அப்படி விலகுவதற்கு யாராவது நம்ம முயற்சி செய்தார்களானால் நம் கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக, தான் ஏமாற்றப்பட்டு விட்டோம், கர்த்தர் தமக்கு வாக்குறுதியின்படி நடக்கவில்லை என்று தானாகவே எண்ணிக்கொண்ட ஆபிரகாம் விசுவாசத்தில் ஆடிப்போனான். இந்த கர்த்தரால் அழைக்கப்பட்ட போது ஆபிரகாம் விசுவாசத்தில் எதை பற்றியும் யோசிக்காமல் தேவன் சொன்னபடியே செய்தான். எபிரேயர் 11:8 வாசிப்பீர்களே ஆனால், விசுவாசத்தினாலே ஆபிரகாம் தான் சுதந்திரமாக பெறப்போகிற இடத்திற்கு போகும்படி அழைக்கப்பட்ட போது கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் இன்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான். இன்றைய தேவன் ஆபிரகாமை ஊர் என்ற தேசத்திலிருந்து மெசொப்பொத்தாமியாவிலிருந்து அழைத்த பொழுது அவனுக்கு குழந்தைகள் இல்லாதிருந்தது. ஆனால் குழந்தைகள் இல்லாதிருந்த பொழுது தேவன் உன்னுடைய எல்லா காரியங்களையும் பூர்த்தி செய்வார் என்ற வாக்குறுதி அவனுக்கு தேவனால் கொடுக்கப்பட்டதினால் இந்த குழந்தை வரத்தையும் தேவன் தமக்கு தருவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு வந்தான். ஆனால் அங்கு வந்து ஒரு 10 வருடங்களாகியும், அந்த கானான் தேசத்திற்கு வந்து ஒரு 10 வருடங்களாகியும் அவனுக்கு எந்த விதமான குழந்தை பாக்கியமும் இல்லை. ஆகவே அவன் நேராகவே தேவனிடம் கேட்டுவிட்டான். தேவன் ஆபிரகாமுக்கு ஒரு குழந்தை தருவதாக வாக்கும் கொடுத்து விட்டார். அவன் கேட்டபொழுது அவனுக்கு நான் உனக்கு குழந்தை தருவேன் என்று ஒரு வாக்கு கொடுத்தார். அது ஆதியாகமம் 15:3-6 வரை வாசிப்பீர்களே ஆனால், பின்னும் ஆபிராம், தேவரீர் எனக்கு புத்திர சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியாய் இருக்கிறான் என்றான். அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்ல, உன் கற்பப்பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அண்ணாந்து பார், நட்சத்திரங்களை என்ன உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். இங்கு பாருங்கள், நான் உனக்கு நீ நட்சத்திரங்களை எண்ண முடியுமானால் என்ன, இந்த அளவிற்கு உன் சந்ததி பெருகும் என்று சொன்ன பொழுது தலையாட்டி விட்டு இதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொன்னானே தவிர எப்பொழுது இந்த குழந்தை கொடுக்கப்படும் என்பதை அவன் கேட்கவில்லை, தேவன் சொல்லவும் இல்லை. இது ஒரு தவறு, அவனுடைய தவறு. இந்த அவனுடைய தவறை அவன் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. அதன் பிறகு என்ன ஆயிற்று என்று பார்த்தால், 10 வருடங்கள் ஆகியும் குழந்தை கொடுக்கப்படாததினால் சோர்வடைந்து தன் மனைவியின் அறிவுரைக்கு செவி கொடுத்து அடிமை பெண்ணை மறுமனையாட்டியாக கொண்டான். அவன் மனைவியாக சாராளுக்கு வர 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 அவள் தான் பிள்ளை இல்லாதிருந்ததினால் இனி நமக்கு பிள்ளை வராது என்று அவளே நினைத்து கொண்டாள். தேவனுடைய வல்லமையிலும் அவர் சர்வ வல்லமை உள்ளவர் என்று அவர்களுக்கு வெளிப்பட்டிருந்த பொழுதும் அவர்கள் அதை நம்ப மறுத்தனர். தேவன் நமக்கு பிள்ளை தருவேன் என்று சொல்லி ஏமாற்றி விட்டார், வாக்கு கொடுத்தார். 10 வருடம் ஆகிட்டும் அது கொடுக்கப்படவில்லை. ஆகையால் இனி அவர் தரமாட்டார் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்து என்ன செய்தார்கள் என்பதை ஆதியாகமம் 16:1-4 வரை வாசிப்பீர்களே ஆனால், ஆபிராமுடைய மனைவியாகிய சாராய்க்கு பிள்ளை இல்லாதிருந்தது. எகிப்து தேசத்தாலாகிய ஆகார் என்னும் பெயர் கொண்ட ஒரு அடிமை பெண் அவளுக்கு இருந்தாள். சாராய் ஆபிராமை நோக்கி, நான் பிள்ளை பெறாதபடிக்கு கர்த்தர் என் கற்பத்தை அடைத்திருக்கிறார், என் அடிமை பெண்ணோடே சேரும், ஒருவேளை அவளால் என் வீடு கட்டப்படும் என்றாள். சாராயின் வார்த்தைக்கு ஆபிராம் செவி கொடுத்தான். ஆபிராம் கானான் தேசத்தில் 10 வருஷம் குடியிருந்த பின்பு ஆபிராமின் மனைவியாகிய சாராய் எகிப்து தேசத்தாலான தன் அடிமை பெண்ணாகிய ஆகாரை அழைத்து அவளை தன் புருஷனாகிய ஆபிராமுக்கு மறுமனையாட்டியாக கொடுத்தாள். அவன் ஆகாரோட சேர்ந்தபோது அவள் கற்பந்தரித்தாள். அவள் தான் கர்ப்பவதியானதை கண்டபோது தன் நாச்சியாரை அற்பமாக எண்ணினாள். தேவன் அவனுக்கு கர்ப்பப்பிறப்பாகிய, அதாவது சாராளுடைய கர்ப்ப பையிலிருந்து வரக்கூடிய ஒரு குழந்தையை தான் தருவதாக சொன்னான்.
அடிமை பண்ணையிலிருந்து ஒரு குழந்தையை தருவேன் என்பதை பற்றி அவர் சொல்லவில்லை. ஆனால் இவன் ஆல்ரெடி அடிமையாக இருந்த ஆகார் என்பவரிடமிருந்து ஒரு பிள்ளையை பெற்றுக்கொண்டான். அதுவும் இவனுடைய குழந்தையாகிவிட்டது. ஆனால் தன் வாக்கின்படி கர்த்தர் ஆபிரகாமுக்கு சாராளின் வழியாக ஒரு குழந்தையை ஆபிரகாமின் 100வது வயதில் கொடுத்தார். தேவன் வாக்கு பண்ணின ஆபிரகாமின் சந்ததி இதுவே. எப்போ தேவன் அவனுக்கு நான் உனக்கு ஒரு குழந்தையை தருவேன் என்று சொன்னாரோ அப்போது அவனை நான் 100 வயது ஆகும்போது தான் கொடுப்பேன் என்பது அவர் மனதுக்குள் இருந்திருக்கும். இவன் கேட்டிருப்பான், நான் சொல்லியிருப்பான், உனக்கு 100வது வயதில் ஒரு குழந்தையை கொடுப்பேன் என்று. இவன் கேட்கவில்லை. அதற்கு முன்னாக இந்த எல்லா வேலையும் பண்ணிட்டான். அவருடைய மனைவிகளால் தூண்டப்பட்டு தேவனுடைய மேலிருந்த விசுவாசம் எவ்வளோ பெரிய விசுவாசமாக இருந்தது, விசுவாசத்தை வல்லவன் என்று பெயர் பெற்றது, எல்லாவற்றையும் அவன் அழித்து போட்டான். ஆனால் தேவன் அவனுக்கு கொடுத்த வாக்குறுதியில் அவர் பின்வாங்கி போகாமல் அதன்படியாக ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆதியாகமம் 21:1-5 வாசிப்பீர்களேயானால், கர்த்தர் தாம் சொல்லியிருந்தபடி சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் தாம் உரைத்தபடியே சாராளுக்கு செய்தருளினார். ஆபிரகாம் முதிர்வயதாயிருக்கையில் சாராள் கர்ப்பவதியாகி தேவன் குறித்திருந்த காலத்திலே அவனுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ஆபிரகாம் தனக்கு சாராள் பெற்ற குமாரனுக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்த 8ஆம் நாளிலே ஆபிரகாம் தனக்கு தேவன் கட்டளையிட்டிருந்தபடி அவனுக்கு விருத்த சேதனம் பண்ணினான். தன் குமாரனாகிய ஈசாக்கு பிறந்தபோது ஆபிரகாம் 100 வயதாயிருந்தான். ஈசாக்கை 100வது வயதில் அவர்களுக்கு குழந்தையாக கொடுத்தார். இவன்தான், இந்த ஈசாக்கு தான் அவன் வாக்குறுதி, அதாவது வாக்குத்தத்தத்தின் வந்த சந்ததியாக இருந்தான். இனி இதன் பிறகு என்ன நடந்தது என்பது எல்லாம் அந்த ஆதியாகமத்தில் நீங்கள் வாசித்து பார்த்து கொள்ளுங்கள். இந்த செய்தியிலே நாம் அவன் ஏன் ஆபிரகாம் அவனுடைய விசுவாசத்திலிருந்து தடுமாறி போனான் என்பதற்கான காரணத்தை நாம் மட்டும் பார்க்கிறோம். அவன் எப்பொழுது தேவன் கொடுத்த வாக்குறுதி இவனுடைய கணக்குப்படி வராததினால் தேவன் நம்மை ஏமாற்றி விட்டார் என்று இவனுக்குள்ளாகவே ஒரு முடிவு செய்து இவன் இன்னொரு குழந்தையை பெற்றுக்கொண்டான். கடைசியில் அந்த குழந்தை அவனை விட்டு போக வேண்டியதாயிற்று. தேவன் அவருடைய வாக்குறுதியை காப்பாற்றினார். இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்வோம் என்றால், தேவன் தருவேன் என்று சொன்னால், தேவன் ஒரு காரியத்தை செய்வேன் என்று சொன்னால் விசுவாசத்தோடு அது நடக்கும் வரை காத்திருங்கள். அல்லது தேவனிடம் இருந்து நீங்கள் உபவாசித்து அவருக்காக ஜெபம் பண்ணி அவரிடம் கேளுங்கள். அதை விட்டு அவர் தரமாட்டார், நீங்களாகவே ஒரு முடிவுக்கு வரக்கூடாது. சாத்தான் தூண்டுகிற வேலை. அவர் தரேன்னு சொன்னார், செய்வேன் என்று சொன்னார், ஒன்றும் செய்ய மாட்டார். இந்த மாதிரியான சாத்தானுடைய வார்த்தைகளுக்கு அடிபட்டு போய்விடக்கூடாது. ஆரம்ப காலத்திலே எப்படி அவன் ஆதாம் ஏவாளை ஏமாற்றினான் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும். 3வதாக, சீடர்கள் மேசியா என்று நம்பிய இயேசு யூதர்களால் சிலுவையில் அறையப்பட்ட பொழுது மேசியா மரிப்பதில்லை என்று எண்ணம் கொண்டிருந்த அவரது சீடர்கள் அவர் மேலிருந்த விசுவாசத்தை ஆட்டம் காண ஆரம்பித்து இயேசு கிறிஸ்து யூதர்களால் கைது செய்யப்பட்ட பொழுது தங்கள் உயிருக்கு பயந்து அவரை விட்டு ஓடிப்போனார்கள். அதுவரைக்கும் அவர்கள் அவர் மேல் மிகவும் விசுவாசமாக இருந்தார்கள். அவர்களுக்குள் இருந்த விசுவாசம் என்னவென்றால், மேசியா என்பவரை யூதர்களால் கைது செய்யவும் முடியாது, கொல்லவும் முடியாது. அவர் தேவனுடைய குமாரன். நாம் தேவனுடைய குமாரன் என்று நாம் சொல்வோமானால் எப்படி மனிதன் அவரை கொல்ல முடியும் என்று ஒரு ஸ்ட்ராங், ஒரு அழுத்தமான, ஒரு பலமான எண்ணத்தை கொண்டவர்களாக இருந்தார்கள். எப்பொழுது அந்த சீடர்கள் முன்னால் அவர் கெத்மனேசே
தோட்டத்திலே பிடிக்கப்பட்ட பொழுது, அவரை சிலுவையில் அறைய கொண்டு போன பொழுது, இவர்களுக்கு இவருடைய ஐயோ நாம் தேவனுடைய குமாரன் என்று அவரை விசுவாசித்தோமே, அது தவறாகி போய்விட்டதோ, அவரை பிடித்து கொண்டு போய்விட்டார்கள், இவர் எல்லோரையும் போல் ஒரு மனிதனாகவே இருந்திருக்கிறார் என்று அவர்கள் அவர் மேல் அவருடைய சந்தேகப்பட்டு விசுவாசத்திலிருந்து விலகி அவரை விட்டு ஓடி போனார்கள். அவர் தனிமையாக நின்றார். பேதுரு மட்டும் கூட இருந்தார். யோவான் முதலிலே சென்றிருந்த 2 பேரையும் தவிர வேறு எல்லோரும் ஓடி போனார்கள் என்று வாசிக்கிறோம். வாசியுங்கள் மார்க் 14:49-54 வரை. நான் தினந்தோறும் உங்கள் நடுவிலே தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்தேன். அப்பொழுது நீங்கள் என்னை பிடிக்கவில்லையே. ஆனாலும் வேத வாக்கியங்கள் நிறைவேற வேண்டியதா இருக்கிறது என்றார். அப்பொழுது எல்லாரும் அவரை விட்டு ஓடி போனார்கள். ஒரு வாலிபன் ஒரு துப்பட்டியை மாத்திரம் தன்மேல் போர்த்து கொண்டு அவர் பின்னே போனான். அவனை பிடித்தார்கள். அவன் தன் துப்பட்டியை போட்டுவிட்டு நிர்வாணமாய் அவர்களை விட்டு ஓடி போனான். இயேசுவை அவர்கள் பிரதான ஆசாரியனிடத்தில் கொண்டு போனார்கள். அங்கே ஆசாரியர், மூப்பர், வேதபாரகர் எல்லாரும் கூடி வந்திருந்தார்கள். பேதுரு தூரத்திலே அவருக்கு பின் சென்று பிரதான ஆசாரியனுடைய அரமனைக்குள் வந்து சேவகரோட கூட உட்கார்ந்து நெருப்பண்டையிலே குளிர் காய்ந்து கொண்டிருந்தான். இது இந்த மற்ற சீடர்கள் 10 சீடர்கள் செய்த வேலை. இனி பேதுரு என்ன செய்தான்? எல்லோரையும் கூட ஒருபடி மேலாக செய்தான். பேதுரு மிகவும் விசுவாசம் உடையவன். அவருக்கு எது வென்றாலும் அவரை விட்டு கொடுக்காதவனும், அவரை பற்றி யாரும் தவறாக சொல்லிவிட அவன் அனுமதிப்பதில்லை. அவ்வளவு தூரமான கற்பாறை போன்ற ஒரு விசுவாசம் உடையவன். அப்படி உடையவனாக இருந்தவன் அவரை 3 தரம் மறுதளித்தான். ஒரு தடவை எனக்கு அவரை தெரியாது என்று சொன்னான். இன்னொரு தடவை நான் அவர் அறியேன் என்று ஆணையிட்டு சொன்னான். இன்னொரு தடவை அந்த மனுஷனை அறியேன் என்று சபிக்கவும் சத்தியம் பண்ணவும் ஆரம்பித்து விட்டான். இவ்வளவு பெரிய வேண்டாத வேலைகளை எல்லாம் அவன் விசுவாசத்தில் ஆடி போயிருந்ததினாலும் தன் உயிருக்கு பயப்பட்டதினாலும் அவன் இதை செய்தான். ஏனென்றால் சீடர்களெல்லாம் கலிலியா தேசத்திலிருந்து வந்தவர்கள். இப்பொழுது இயேசு கைது செய்யப்பட்டது எருசலேம் யூதேயாவிலே. ஆகையால் அவர்கள் யூதர்களுக்கு பயந்தார்கள். நாம் தனித்து விடப்பட்டு விட்டால் இயேசு கிறிஸ்துவினுடைய துணை இல்லாமல் இருந்து நம்மை கொண்டு போடுவார்கள் என்று பயந்து அவர்கள் இந்த மாதிரியான காரியங்களை செய்தார்கள். ஆனால் இங்கு சொல்லப்பட்டிருக்கும், அவன் வெளியே போய் மனம் கசிந்து அழுதான். அவன் செய்த தவறு என்று அவனுக்கு தெரிந்தவுடன் அவனால் அவனுடைய அந்த அவனுடைய அந்த உள்ள குமுறலை அடக்கிக் கொள்ள முடியவில்லை. அவன் மனம் கசிந்து, ஐயோ ஆண்டவரே, நான் தவறு செய்து விட்டேனே, நான் எப்போவும் கூடவே இருப்பேன் என்று உமக்கு நான் வாக்கு கொடுத்தேனே, வாக்கு தவறி விட்டேனே என்று அழுதான். அந்த ரெப்பண்டன்ஸ், அந்த மனமாறுதல் அவன் செய்த பாவங்களை அவனுக்கு மன்னிப்பதற்கு ஏதுவாக இருந்தது. இனி சிலுவையில் அறையப்பட்ட பொழுது சிலுவையில் அறையப்பட்ட பின்பு ஒரு காரியம் நடந்தது. அவர் இயேசு திரும்பவும் வர வேண்டிய தேவை ஏற்பட்டது. 40 நாட்களுக்கு பின்னரும் இறங்கி வந்தார். ஏனென்றால் எந்த ஒரு விசுவாசம் அவருடைய சீடர்கள் மேல் இதுவரைக்கும் இயேசு கிறிஸ்து செய்து வைத்திருந்தாரோ சிலுவை மரணத்தால் அவ்வளவும் போய்விட்டது. இனி திரும்பவும் அவர் வந்து திரும்பவும் ஆரம்பத்தில் இருந்தே ஒவ்வொருவரையும் கூட்டி சேர்த்து, நான் தான் மேசியா, நான் தான் தேவனுடைய குமாரன், என் விசுவாசமாக இருங்கள் என்று சொல்ல வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டதினால் திரும்ப வந்தார். அவர் ஒரு 40 நாள் வந்து இங்கு தங்கியிருந்தார். அவர்களை திரும்பவும் கூட்டி சேர்த்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட ஒரு சமயத்திலே இவர் அந்த சீடர்கள் தங்கியிருந்த வீட்டிலே வந்த பொழுது தோமா என்ற ஒரு சீடன் அவரை அவருடைய பெயரை சொல்லி கர்த்தர் எங்களை வந்து சந்தித்தார் என்று மற்ற தூதர்கள் சொன்ன பொழுது அவரை அந்த கூட்டை நம்புவதற்கு தயாராக இல்லை. அவர் எவ்வளவோ சொல்லி இருக்கிறார், நான் தான் தேவன் குமாரன், என்னை நம்புங்கள் என்றெல்லாம் சொல்லி இருக்கிறார். ஆனால் ஒன்றுமே நடக்கவில்லை. இப்பொழுது நீங்கள் சொல்வதை நான் நம்ப மாட்டேன் என்றார். ஆனால் அவனையும் அவர் நம்ப வைக்க வேண்டிய காரியம் வந்துவிட்டது. யோவான் 20:24-29 வரை வாசிப்பீர்களே. ஆனால் இயேசு வந்திருந்த போது 12 ஒருவனாகிய திதிமு என்னப்பட்ட
தோமா என்பவன் அவர்களுடனே கூட இருக்கவில்லை. மற்ற சீஷர்கள் கர்த்தரை கண்டோம் என்று அவனுடனே சொன்னார்கள். அதற்கு அவன், அவருடைய கைகளில் ஆணிகளினால் உண்டான காயத்தை நான் கண்டு அந்த காயத்திலே என் விரலை இட்டு என் கையை அவருடைய விலாவிலே போட்டால் ஒழிய விசுவாசிக்க மாட்டேன் என்றான். மறுபடியும் 8 நாளைக்கு பின்பு அவருடைய சீஷர்கள் வீட்டுக்குள்ளே இருந்தார்கள். தோமாவும் அவர்களுடனே கூட இருந்தான். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு வந்து நடுவே நின்று, உங்களுக்கு சமாதானம் என்றார். பின்பு அவர் தோமாவை நோக்கி, நீ உன் விரலை இங்கே நீட்டி என் கைகளை பார், உன் கையை நீட்டி என் விலாவிலே போடு, அவ்விசுவாசியாயிராமல் விசுவாசியாயிரு என்றார். தோமா அவருக்கு பிரதியுத்தரமாக, என் ஆண்டவரே, என் தேவனே என்றான். அதற்கு இயேசு, தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசித்தாய், காணாதிருந்தும் விசுவாசிக்கிறவர்கள் பாக்கியவான்கள் என்றார். இங்கு சொல்லுவார், தோமாவே, நீ என்னை கண்டதினாலே விசுவாசிக்கிறாய், ஆனால் காணாமல் இருந்தும் விசுவாசிப்பவன் பாக்கியவான். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், இது ஒரு பெரிய ஒரு வாக்கு தத்துவம் என்றே எடுத்துக்கொள்ளலாம். சிலுவையில் மரித்த இயேசு அவரை சிலுவைக்கு பிறகு வரும் 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 காலங்களில் அவரை விசுவாசிக்கும் பொழுதும் அவருக்கு என்ன மாதிரியான காரியங்கள் அந்த சீடர்களுக்கு கிடைத்ததோ அது பின்னால் வருங்காலத்தில் அவரை விசுவாசிப்பவர்களுக்கும் கிடைக்கும். அந்த அடிப்படையில் தான் அவரை காணாமல் விசுவாசிக்கிற நாம் இன்று ரட்சிப்படைகிறோம். இனி ஆதி திருச்சபை எருசலேமிலே ஆரம்பிக்கப்பட்டது. யூதர்கள் அந்த சமயத்திலே சபை கிறிஸ்தவர்களை விரட்டினார்கள். அவர்கள் ஒன்று கூடி சேர்ந்து இயேசு கிறிஸ்துவை பற்றி பேசுவதை தடுத்தார்கள். இதில் சவுல் மிகவும் முக்கியமானவன். இப்படிப்பட்ட நிலையில் இருந்த பொழுது அங்கு அந்த ஆதி திருச்சபை கூடியிருந்த பொழுது ஒரு சொல்லப்படாத, அதாவது எழுதப்படாத ஒரு சட்டம் அங்கு நிறைவேறியது. என்னவென்றால், ஒவ்வொரு அங்கத்தினரும் தன்னுக்கு இருக்கக்கூடிய சொத்து உடைமைகள் இவைகளையெல்லாம் விற்று, அந்த உடைமைகள் இருப்பவர்கள் அவைகளை விற்று அந்த பணத்தை கொண்டு வந்து பொதுவாக சபையிலே வைக்க வேண்டும். அப்படி சபையிலே வைக்கப்பட்ட அந்த பொருளிலிருந்து யார் யாருக்கு எவ்வளவு தேவையோ அவர்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப அவைகள் பகிர்ந்து கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருந்தது. இதை எல்லோரும் ஏற்றார்கள். அதில் முக்கியமானவன் ஒருவன் அனனியா, அவனுடைய மனைவி சப்பீராள். அவர்களும் ஏற்றார்கள். ஏற்று என்ன செய்தார்கள் என்பதை பாருங்கள். அப்போஸ்தலர் 5:1-10 வரை வாசிப்பீர்களேயானால், அனனியா என்னும் பேருள்ள ஒருவனும் அவனுடைய மனைவியாகிய சப்பீராளும் தங்கள் காணியாட்சியை விற்றார்கள். தன் மனைவி அறிய அவன் கிரியத்திலே ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து ஒரு பங்கை கொண்டு வந்து அப்போஸ்தலருடைய பாதத்திலே வைத்தான். பேதுரு அவனை நோக்கி, அனனியாவே, நிலத்தின் கிரயத்தில் ஒரு பங்கை வஞ்சித்து வைத்து பரிசுத்த ஆவியினிடத்தில் பொய் சொல்லும்படி சாத்தான் உன் இருதயத்தை நிரப்பினதென்ன? அதை விற்கும் முன்னே அது உன்னுடையதா இருக்கவில்லையோ? அதை விற்ற பின்பும் அதன் கிரயம் உன் வசத்தில் இருக்கவில்லையோ? நீ உன் இருதயத்திலே இப்படிப்பட்ட எண்ணம் கொண்டதென்ன? நீ மனுஷரிடத்தில் அல்ல, தேவனிடத்தில் பொய் சொன்னாய் என்றான். அனனியா இந்த வார்த்தைகளை கேட்கவே விழுந்து ஜீவனை விட்டான். இவைகளை கேள்விப்பட்ட யாவருக்கும் மிகுந்த பயம் உண்டாயிற்று. வாலிபர் எழுந்து அவனை சேலையில் சுற்றி வெளியே எடுத்து கொண்டு போய் அடக்கம் பண்ணினார்கள். ஏறக்குறைய 3 மணி நேரத்திற்கு பின்பு அவனுடைய மனைவி நடந்ததை அறியாமல் உள்ளே வந்தாள். பேதுரு அவளை நோக்கி, நிலத்தை இவ்வளவுக்கு தானா விற்றீர்கள்? எனக்கு சொல் என்றான். அவள், ஆம், இவ்வளவுக்குத்தான் என்றாள். பேதுரு அவளை நோக்கி, கர்த்தருடைய ஆவியை சோதிக்கிறதற்கு நீங்கள் ஒருமனப்பட்டதென்ன? இதோ உன் புருஷனை அடக்கம் பண்ணினவர்களுடைய கால்கள் வாசற்படியிலே வந்திருக்கிறது, உன்னையும் வெளியே கொண்டு போவார்கள் என்றான். உடனே அவள் அவனுடைய பாதத்திலே விழுந்து ஜீவனை விட்டாள். வாலிபர் உள்ளே வந்து அவள் மரித்து போனதை கண்டு அவளை வெளியே எடுத்து கொண்டு போய் அவளுடைய புருஷன் அண்டையிலே அடக்கம் பண்ணினார்கள்.
2 பேருமே மரித்து போனார்கள். காரணம், 2 பேருமே பொய் சொன்னார்கள். 2 பேருமே பொய் சொன்னார்கள். 2 பேருமே தேவன் கர்த்தருடைய அந்த பிரசன்னத்தை கர்த்தர் நாம் செய்வதை கண்டுகொள்வார் என்ப ஒரு புரிதல் இல்லாமல் இருந்தது. தேவனுடைய கண்ணுக்கு மறைவாக நாம் செய்து விடலாம் என்ற ஒரு புரிதல் அவளுக்குள்ளாக வந்து இந்த மாதிரி காரியத்தை செய்தார்கள். எல்லோரும் கவனிக்க, நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் கர்த்தர் அறிகிறார். நீங்கள் மறைவிடங்களில் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் கூட கர்த்தர் அறிகிறார். நீங்கள் என்ன செய்ய போகிறீர்கள் என்று கூட தேவனுக்கு தெரியும். அப்படிப்பட்ட நிலையில் நாம் தேவனுக்கு மறைமுகமாக தேவன் அறியாமல் ஒரு காரியத்தை செய்து விடலாம் என்று நினைவு இருக்கக்கூடாது. இனி முடிப்பதற்கு முன்னால் ஒரு பெண்களிடையே ஒரு சில அவநம்பிக்கை ஏற்படுகிறது. குறிப்பாக சாராள், ராக்கேல், அன்னாள், சுனேமியாள் இந்த பற்றிய பெண்களை பார்ப்போமானால் அவர்களுக்கு ஆரம்ப காலத்திலே குழந்தை இல்லை, எங்களுக்கு குழந்தை இல்லை, தேவன் எங்களுக்கு கற்பத்தை அடைத்து விட்டார், ஆகையினால் எங்களுக்கு குழந்தை இல்லை என்று அவர்கள் சொன்னதாக நாம் வாசிக்கிறோம். பின்னால் எல்லோரும் பெற்றார்கள். சாராள் ஈசாக்கை பெற்றால், ராக்கேல் 2 குழந்தைகளை பென்யமீன் யோசேப்பை பெற்றாள், அன்னாள் சாமுவேலை பெற்றாள், சுனேமியாள் அவளுக்கு ஒரு மகனை பெற்றாள். எல்லோருக்குமே குழந்தை கிடைத்தது. ஆனால் ஆரம்ப காலத்திலே அவர்களுக்கு தேவன் மேல் இந்த ஒரு அதிர்ப்பு இருந்தது. ஆனால் தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதை ஏசாயா 66:9 வாசிப்பீர்களே. ஆனால் பெற பண்ணுகிறவர் ஆகிய நான் பெற செய்யாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரசவிக்க பண்ணுகிறவர் ஆகிய நான் பிரசவத்தை தடுப்பேன் என்று உன் தேவன் சொல்லுகிறார். தேவன் சொல்லுகிறார், என்னாலே எந்த விதமான நான் யாருடைய பிறப்பையும் குழந்தைகள் பிறப்பதையும் நான் மறப்பதில்லை. நானே சொல்லுகிறேன், பலகி பெருகுங்கள் என்று சொன்ன நான் எப்படி அதை நான் அடைக்க முடியும்? உங்களுடைய தவறினால், நீங்கள் செய்த பாவ காரியங்களினால், உங்களுடைய எது செய்யக்கூடாதோ அதை நீங்கள் செய்ததினால் வரும் பாவத்தினால் ஏற்பட்ட காரியத்திற்காக தேவனை நீங்கள் குறை கூறக்கூடாது. அவரிடம் நீங்கள் கேட்டு காத்திருந்து அவர் உங்களுக்கு குழந்தையை தருவார் என்ற நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபித்து அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். இதுவரை சொன்ன எல்லா செய்திகளிலேயும் நாம் ஒவ்வொருவரும் நாமவே சில பாவங்களை செய்து அதை கர்த்தர் மேல் போட்டுவிட்டு அதற்கு பிறகு நாம் இது எல்லாம் கர்த்தரால் நடந்தது, தேவன் என்னை ஏமாற்றி விட்டார், தேவன் என்னை அதை செய்து விட்டார் என்று சொல்வது சரியில்லை. விசுவாசிகள், குறிப்பாக ஊழியக்காரர்கள் மிகவும் தெளிவாக இருக்க வேண்டும். கர்த்தரிடம் கேட்டு தெரிந்து கொள்ள பழகி கொள்ளுங்கள். அன்பான பிதாவே, மேய்ப்பரு இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவே, அன்றாடம் வழி நடத்தும் ஆவியானவரே, உமது பிள்ளைகள் எந்த மாதிரியான காரியங்களினால் சாத்தானால் இழுக்கப்பட்டு சாத்தானால் அவர்களுடைய மனதுகள் மாற செய்யப்பட்டு தேவனாகி உண்மையே விட்டு பிரிந்து போகக்கூடிய அளவில் அவன் செய்யக்கூடிய காரியங்களை என்னதாக இருக்கும் என்பதை பற்றி சொன்னேன். சாலோமனை பற்றி சொன்னேன். அந்த அனனியா சபீராளை பற்றி சொன்னேன். மற்றும் ஆபிரகாம், விசுவாசத்திலே வல்லவனாக இருந்த ஆபிரகாமை பற்றி சொன்னேன். சிறிய சிறிய காரியங்களுக்காக அவர்கள் தங்களுடைய விசுவாசத்திலிருந்து விலகி போகும்படியான நிலைமை அவர்களுக்கு நேரிட்டது. இவைகள் எந்த ஒரு விசுவாசிக்கும் எந்த ஒரு ஊழியக்காரர் நேரிடக்கூடாது. இதில் அவர்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொன்னேன். அதை அவர்கள் புரிய வைத்து அதன்படியாக அவர்கள் மனதை திடப்படுத்தி கொண்டு விசுவாசத்தில் வேரூன்றி நிற்கும்படியாக நீர் செய்யும். அப்படி நீர் செய்ய போவதற்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். ஆமென்.